எல்லா இடங்களிலுமே திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டது. யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும். துன்புறுத்தி சித்திரவதைக்குட்படுத்தி கொல்லப்படுவதும் ஒரு போரியல் உத்தியாக சிங்கள பேரினவாதமும் சிங்கள இராணுவமும் செய்து வருவது நாம் அனைவரும் கண்கூடாக அறிந்த ஒரு விடயம். இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம். கிணறுகளிலேயே போட்டு புதைக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு மனித சாட்சி, உயிருள்ள சாட்சியாக இப்பொழுதும் பலர் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளில் 1990ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைதீவு, அல்லைப்பிட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் இராணுவத்தால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் பலர் படுகொலை செய்யப்பட்டு சடலங்கள் மண்டைதீவு 2ஆம் வட்டார பகுதியில் உள்ள சில கைவிடப்பட்ட கிணறுகளில் வீசப்பட்டன. இன்றைய தினம் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் நாங்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி வேலை பிரதேச சபையால் ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது. கௌரவ உறுப்பினர்களான தலைமையில் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மண்டதீவில் இருக்கும் புதைக்குழி கிணத்து புதைக்குழியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும், அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். 35 வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசு பொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசு பொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்டீபன் மெட்டில்டா அம்மையார் 81 வயது, அவர் நேரடியாக தன்னுடைய மகன் ஸ்டீவன் ஞானசீலன் 24 வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ளார். அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை கொண்டு அவருடைய வாக்குமூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த கிணற்றை தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிரகலாதன் அவர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். அதாவது ஏனைய 2 கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும். இது யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் நம்முடைய செயற்பாடாகவும் இருக்க வேண்டும். இது அரசியல் பேசுபொருளாக அமையாமல் இதுக்கான தீர்வை கண்டறியப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் எங்களுடைய ஆசைகளும். யுத்தத்தின் ஆரம்ப காலகட்ட பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களின் நீதி கோரி இன்று ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடை செய்திருக்கின்றோம். அதாவது மண்டதீவில் 2 கிணற்றுகளில் குற்றுயிராக காயப்படுத்தி கொல்லப்பட்ட மக்களுடைய உடல்களை அகழ்ந்து அதில் காணாமல்பட்டவருக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் முகமாக இங்கே அதில் சம்பந்தப்பட்ட தாயாருடைய முறைப்பாட்டோடு நமது பிரதேச சபை உறுப்பினர்களானவர்களுடைய முறைப்பாடு முன்வைக்கப்பட்டு இன்று ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது நீதித்துறைக்கு சென்று நீதிமன்றத்துக்கு சென்று இதன் பின்னர் அதற்கான சர்வதேச எமது நீதியையும் நாங்கள் எமது தமிழ் இனத்துக்கான நீதியையும் எதிர்பார்க்கின்றோம். கடந்த மாதம் 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் பிரகலாதன் குறித்த புதைகுழியை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் குறித்த படுகொலைக்கு சாட்சியான 56 உடலங்கள் இருப்பதாக கூறப்படும் கிணறு மக்களால் அடையாளம் காணப்பட்டது. ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாயொருவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய மகன் காணாமல் போனது தொடர்பாகவும் அவருடைய மகன் கொல்லப்பட்டது அந்த சடலத்தேவர் உற்று நோக்கினார் என்பதையும் பின்பு மண்டதியில் அமைந்திருக்கின்ற செம்பாட்டு தோட்ட காணியிலே அவர் புதைக்கப்பட்டதாகவும் சாட்சி ஆதாரங்களோடு இன்று இந்த போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு வழங்கியிருக்கின்றார். அதேபோல் எங்களுடைய வேலணை பிரதேச சபையிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டதற்கு இணங்க கௌரவ உறுப்பினர் பிரகல்நாதன் அவர்களால் இன்று அந்த மண்டதீவு பகுதியில் இருக்கின்ற ஏனைய கிணறுகளையும் அகழ்ந்து அந்த மனித புதைகுழிகளை
அகழ்ந்து அங்கு இருக்கின்ற சடலங்களை இனங்கண்டு அந்த காணாமல் போனப்பட்ட குடும்பங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் முகமாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதை நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசம் எங்கும் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைகள் இடம்பெற்றன. அந்த வகையிலே செம்மணியாக இருக்கட்டும், தீவகத்திலே மண்டதீவாக இருக்கட்டும், முள்ளிவாய்க்காலாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலேயுமே திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டது. உண்மையிலேயே போரிலே ஈடுபட்ட இராணுவம் தோல்வி ஏற்படுகின்ற போது அல்லது வெல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் சாதாரண பொதுமக்களை பணிய கைதிகளாகவும் மனித கேடயங்களாகவும் பயன்படுத்துவதும், பெண்களையும் சிறுவர்களையும் பாலியல் ரீதியில் துன்புறுத்தி சித்திரவதைக்குட்படுத்தி கொல்லப்படுவதும் ஒரு போரியல் உத்தியாக சிங்கள பேரினவாதமும் சிங்கள இராணுவமும் செய்து வருவது நாம் அனைவரும் கண்கூடாக அறிந்த ஒரு விடயம். அதே ஏற்பாட்டிலே தீவக மண்ணிலும் திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலையை நடத்தினார்கள். மண்டதீவு தீவுப்பகுதியிலிருந்து பலரை இராணுவம் வலுக்கட்டாயமாக மனித கேடயங்களாகவும் தங்களுக்கு பாதுகாப்பாகவும் கூட்டிச் சென்று இறுதியாக அவர்களை கொன்று உறவினர்கள் முன்னாலேயே அந்த கிணறுகளில் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்விடங்களில் உள்ள கிணறுகளிலேயே போட்டு புதைக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு மனித சாட்சி, உயிருள்ள சாட்சியாக இப்பொழுதும் பலர் இருக்கின்றார்கள். எனவே அந்த உயிருள்ள சாட்சிகள் உயிரோடு இருக்கின்ற போது அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இன்று தமிழர் பிரதேசத்திலே பல பெண்கள் கணவர் இருக்கின்றாரா இல்லையா, பொட்டு வைக்கலாமா வைக்கக்கூடாதா, பிள்ளைக்கு அப்பா இருக்கா இல்லையா என்று பல கேள்விகளோடு இன்று இந்த தமிழீழ பிரதேசம் எங்கும் அலைந்து திரிகிறார்கள். இவர்களுக்கு ஒரு உண்மையான விடுதலையும் உண்மையான நீதியும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பேரினவாத சக்தி சிங்கள இராணுவத்தினால் சிங்கள ஆட்சியாளரால் எங்களுக்கு கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் இல்லை. எனவே இந்த அனைத்து படுகொலைகளுக்கும் உண்மையான நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அனைத்து படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணை ஒன்று கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டு அதனூடாக இந்த தமிழர் பிரதேசத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்துக்கு அனைத்து தமிழர்களும் இணைந்து ஒருமித்து ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஆதரவாக திரண்டு வந்து இதுக்கு ஒரு விடிவு காண வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான நிலையில் மண்டைதீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என கோரி ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மெரில்டா என்ற வயோதிப தாய் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரான சுவாமிநாதன் பிரகலாதனை சாட்சியாளராக கொண்டு குறித்த முறைப்பாட்டை இன்று ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்துள்ளார். ஸ்டீவன் மெரில்டா மகனால் முறைப்பாடு எல்லாத்தையும் மேன்படி உரைஞ்சி சொல்லியிருக்கிறேன். எனக்கு இதை அது ஊக்கப்படுத்தியதை வடிவாக செய்து எனக்கு இந்த மகனுடைய எலும்பை எனக்கு நான் இந்த இறுதி காலத்தில் நான் கண்டு சாகிறதுக்கு எனக்கு இந்த உதவி எனக்கு செய்து தரும்படியாக நான் உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பாராளுமன்றத்தில் மண்டதீவில் 2 மனித புதைக்குழிகள் உள்ளது என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அண்ணே அவர்கள் தெரிவித்த போது நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் அவர்கள் சொல்லியிருந்தார், அது காது வழி வந்த ஆதாரமற்ற தகவல் என்று. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆதாரங்கள் என்னால் முன்வைக்க இயலும் இடங்களையும் அடையாளப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டிருந்தேன். அதற்கு வேலணை பிரதேச சபையின் 22 உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. 26ஆம் தேதி அந்த நினைவிடத்தின் 35வது நினைவு நாளை புதைக்குழி உள்ள கிணறு ஒன்றிலே
நினைவுகூர்ந்து அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தோம். இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் கூட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டுமென்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்றும் இது உண்மை என்பதை நீதியமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம். ஆதாரமுள்ள சாட்சியுள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில்தான் புதைக்குழிகள் உள்ளன. இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கோரி நிற்கின்றோம். இந்த சம்பவம் தொடர்பில் வாழும் சாட்சிகளாக படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் இன்று வேதனையுடன் தமது வாழ்நாளை கடத்த வேண்டிய நிர்பந்தத்தில் வாழ்கின்றனர். அதேபோன்று சுற்றுவட்டத்தில் இவ்வாறு கொல்லப்பட்ட பலரது சடலங்களை அவ்வூர் மக்களை கொண்டே சேகரித்து கிணறுகளில் போட்டு இராணுவத்தினர் மூடியுள்ளனர் என்றும் மிகவும் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.